வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. Question number 26. ரகசிய குறியீட்டு மொழியில் ரெக்டாங்கிள் என்பதை SDDSBMHKF எனவும் ஸ்கொயர் என்பதை TPVZSD எனில் ட்ரையாங்கிள் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? In a certain code, rectangle is coded as SDDSBMHKF and square is coded as TPVZSD. Then triangle is coded as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க? ஸோ ரெக்டாங்கிள் வந்து என்னவா மாறி இருக்கான்? இந்த மாதிரி மாறி இருக்கான். அதுமாரி ஸ்கொயருங்கிறது எப்படி மாறி இருக்கு? TPVZSDன்னு மாறி இருக்கான். தென் வாட் இஸ் ஃபார் ட்ரையாங்கிள்ங்கிறது தான் கொஷின். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரெக்டாங்கிள் இருக்கா? ஸோ நான் ரெக்டாங்கிள் எழுதுறேன். RECTANGLE. ஓகே, ரெக்டாங்கிள் எழுதிட்டேன். ஓகே, அது எப்படி மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ SDDSBMHKF இப்படி மாறி இருக்கான். பாருங்க, ஆறுங்கிறது எஸ்ன்னு மாறி இருக்கு. நமக்கு தெரியும் ஆல்பபெட்ஸ்ல ஆறுக்கு அப்புறம் எஸ் வரும். அடுத்தது டிக்கு அப்புறம் இ வரும், சிக்கு அப்புறம் டி, எஸ்க்கு அப்புறம் டி, ஏக்கு அப்புறம் என்ன வரும்? பி, எம், என், ஜிக்கு அப்புறம் ஹெச், கே, எல், இ, எஃப். ஓகே, ஸோ இது போல தான் நம்மளுடைய பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயருக்கு பார்த்துடலாம். ஸோ ஸ்கொயர் SQUARE. ஸ்கொயர் எப்படி மாறி இருக்கான்? TPVZSDன்னு மாறி இருக்கான். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, எஸ்க்கு அப்புறம் டி, PQUV, இசட்டோட முடியுது ஆல்பபெட்ஸ். இது ஜெட்டோட முடிஞ்சிருது. அண்ட் ஜெட்டுக்கு அப்புறம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏலேருந்து. அதனால இப்படி போகுது. அடுத்தது RSDக்கு அப்புறம் இ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இது ரெண்டுலேயுமே சரியாக தானே வருது. அப்போ இதே பேட்டர்னை நம்ம ட்ரையாங்கிளுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். TRIANGLE. ஓகே, எப்படி போடலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க் பாருங்க, இங்க டவுன்வர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கீழ் நோக்கி தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் முதல்ல ஆரோ மார்க்ஸை போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கீழ் நோக்கி, அப்புறம் மேலே, அப்புறம் கீழே. ஆஃப்டர் தட் ஓகே, ரைட்ல. ஓகே, ட்ரா லைக் தட் ஒன். ஓகே, இப்போ டீக்கு அப்புறம் என்ன வரும்? யூ. எதுக்கு அப்புறம் ஆர் வரும்? கியூக்கு அப்புறம் ஆறு. ஐ, ஜே. இப்போ ஏ வரணும் அப்படின்னா ஸோ நம்ம ஜெட்டோட முடிஞ்சிட்டு மறுபடியும் ஆல்பபெட்ல ஏ ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ ஜெட் தான் இங்க வந்திருக்கும். ஓகே, என்னுக்கு அப்புறம் ஓ, எஃப்க்கு அப்புறம் தான் ஜி. ஸோ எஃப், ஜி, எல், எம், டிக்கு அப்புறம் இ. ஸோ இந்த வரிசையில தான் வந்திருக்கணும். ஸோ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது எங்க இருக்கு பாருங்க? ஃபோர்த் ஆப்ஷன் UQJZOFMD. கொஷின் நம்பர் 27. ரகசிய குறியீட்டு முறையில் லாயர் என்பதை 15642229 எனவும் போலீஸ் என்பதை 111215182422 எனவும் குறித்தால் ஜட்ஜ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? In a certain code, lawyer is coded as 1526422229 and police is coded as 111215182422. Then judge is coded as. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸும் அண்ட் நம்பர்ஸும் வந்திருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆல்ஃபபெட் எழுதிட்டு அதுக்கு டிசெண்டிங் வாய்ஸில் நான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜெட்லேருந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, லாயர் LAWYER. ஓகே, லாயர். லாயரை வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்க? நம்ம இதில் குறித்து பார்ப்போம், அப்போ தெரியும். எல்லுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? ஸோ 15. ஸோ 15 எழுதிக்கிட்டேன். ஏக்கு பதிலாக பாருங்க 26. ஸோ 26. ஸோ 26. டபிள்யூக்கு பதிலாக என்ன எழுதலாம்? இங்கே இருக்க பாருங்க டபிள்யூ. ஸோ 4. ஸோ 4. ஒய்க்கு பதிலாக 2. ஸோ 2. ஈக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 22. ஸோ 22. ஸோ 22. ஆறுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஸோ 9. பாருங்க, இந்த நம்பர்ஸ் இங்கே இருக்கா பாருங்க. ஸோ 15, 26, 4, 2, 22, 9. ஆமாம் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம எடுத்தது சரியான வழிமுறை தான். ஓகே, இப்போ அடுத்தது போலீஸ்க்கு போட்டு பார்த்துக்கலாம்.
இப்போ பாருங்க போலீஸ் எழுதிட்டேன். ஸோ போலீஸ்க்கு பிக்கு என்ன இருக்கு 11, ஸோ 11. ஓக்கு என்ன இருக்கு 12, ஸோ 12. எல்லுக்கு என்ன இருக்கு பாருங்க 15, 15. ஐக்கு என்ன இருக்கு 18. சிக்கு என்ன இருக்கு பாருங்க 24, 24. ஈக்கு என்ன இருக்கு பாருங்க 22. ஓகே இப்போ போலீஸ்க்கு நான் எழுதிட்டேன். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க 11, 12, 15, 18, 24, 22 சரியா தான் இருக்கு. அப்போ ஜட்ஜுக்கும் அந்த வழிமுறையை தான் எடுத்திருப்பாங்க. ஓகே அப்போ நம்ம ஜட்ஜுக்கு இப்போ எழுதிக்கலாம். இப்போ நான் ஜட்ஜ் எழுதிக்கிட்டேன். ஓகே இப்போ இங்கே ஜேக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க. ஸோ 17, ஸோ 17. யூக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க 6, ஸோ 6. அடுத்து டிக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க ஸோ 23, ஸோ 23. அடுத்து ஜிக்கு நேரம் என்ன இருக்கு 20, ஸோ 20. ஈக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க ஸோ 22, ஸோ 22. ஸோ நம்மளுடைய விடை என்னது ஸோ இதுதான் 17, 6, 23, 20, 22. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இது நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 28. ரகசிய குறியீட்டு முறையில் கேட் சமம் 24, டாக் சமம் 26 எனில் ஃபாக்ஸ் சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் அ சர்டன் கோட் cat equal to 24, dog equal to 26, then fox is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆல்ஃபபெட்டும் இருக்குது, அதே சமயம் நம்பர்ஸும் இருக்குது. அதனால நான் ஏபிசிடி எழுதிட்டு அதுக்கு அசெண்டிங் வாய்ஸில் நான் நம்பர்ஸும் எழுதிட்டேன். 1 to 3, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு எழுதிட்டேன். அண்ட் இப்போ இங்கே பாருங்க சிஏடி கேட், டாக், ஃபாக்ஸ் இதையும் எழுதிட்டேன். ஓகே இப்போ சிக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்க. சிக்கு பதிலாக ஸோ 3. ஏக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்க. ஸோ ஏக்கு பதிலாக 1, டீக்கு பதிலாக 20 இங்கே இருக்கு பாருங்க. ஓகே ஸோ 20 போட்டுறீங்க. ஓகே ஓகே அவங்க இது என்ன சொல்றாங்க கேட் வந்து 24க்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 24க்கு எப்போ சமமாகும் பாருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு 24 வரும். ஸோ ஓகே அதே போல டாகுக்கு பார்க்கலாம். டி பாருங்க. ஸோ டி இஸ் 4, ஸோ 4. ஓ என்ன 15, ஸோ 15. அண்ட் ஜி என்னன்னு பாருங்க 7. ஓகே 7. So 4 plus 15, 19 plus 7 is 26. So 26 வந்துருச்சு. இப்போ ஃபாக்ஸ் நம்ம எடுத்த வழிமுறை சரிதான். அப்போ ஃபாக்ஸுக்கு பார்க்கலாம். ஓகே இப்போ எஃப் பாருங்க. ஃபாக்ஸ்க்கு எஃப்ல என்ன இருக்கு 6 இருக்கு. ஸோ எஃப்க்கு பதிலாக 6 போட்டுக்கோங்க. ஓக்கு பதிலாக என்ன இருக்கு 15, ஸோ 15. அண்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம் 24, ஸோ 24. ஓகே ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது. ஸோ 6 plus 15, 21 plus 24, so 45. So நம்மளுடைய விடை செகண்ட் ஆப்ஷன் 45. Question number 29. Butterfly equal to 81, mathematics equal to 121, lost equal to 16 எனில் television equal to what? If butterfly is equal to 81, mathematics equal to 121, lost equal to 116, then television is what அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட் இப்போ இதில் போயிட்டு பட்டர்ஃப்ளைக்கு ஒவ்வொன்றுக்குமே பிக்கு 2 இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுட்டு இருக்காதீங்க. தட் வில் கன்ஃபியூஸ் யூ. ஸோ யூ ஜஸ்ட் லுக் அட் த நம்பர்ஸ். ஸோ 81, 81 பாருங்க. 81 எதனுடைய ஸ்கொயராக இருக்கு 9னுடைய ஸ்கொயராக இருக்கு. ஸோ 121 இது எதனுடைய ஸ்கொயர் 11 ஸ்கொயராக இருக்கு. ஓகே இப்போ 16 அப்படிங்கிறது 4னுடைய ஸ்கொயர்டாக இருக்கு. ஓகே பாருங்க இப்போ இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 அதான் 9னுடைய ஸ்கொயர். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 அதான் 11 ஸ்கொயர்டு இருக்கு. அடுத்து லாஸ்ட்ல பாருங்க 1 2 3 4. ஸோ 4 ஸ்கொயர்டு 16 கிடைச்சிருக்கு. அப்போ டெலிவிஷன்ல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் 10 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ 100 தானே. 10 பெருக்கல் 10 100 தானே தரும். ஆமா அப்போ இதனுடைய விடை என்னது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் 100. கொஸ்டின் நம்பர் 30. ரகசிய குறியீட்டு முறையில் கோல்டு என்பதை 1 2 3 4 எனவும் சில்வர் என்பதை 5 6 3 7 8 9 எனில் ரோஸ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? In a certain code, gold is coded as 1 2 3 4 and silver is coded as 5 6 3 7 8 9. Then rose is coded as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இங்கே எழுதிக்கிறேன் கோல்டு GOLD. ஓகே அதே போல் சில்வர் SILVER. அடுத்தது பாருங்க ரோஸ் ROSE. ஓகே இது 3 எழுதிட்டேன். ஸோ இது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1 2 3 4
அண்ட் சில்வர் பாருங்க 5 6 3 7 8 9. அடுத்து ரோஸ் பாருங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ரோஸ்ல இருக்குல்ல, இந்த ரோஸ்ல என்ன இருக்கு, ஆர் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆர் இங்க எங்க இருக்கு, இந்த இடத்துல. ஸோ இப்போ ஆருக்கு பதிலாக என்ன போடலாம், 9 9. ஓக்கு பதிலாக என்ன போடலாம், 2. ஸோ 2. எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், 5. ஸோ 5. ஈக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்க, இங்க இருக்கு. ஸோ ஈக்கு பதிலாக 8. ஸோ இந்த மாதிரியான விடை எங்க இருக்கு, ஸோ ஆப்ஷன் 1 9 to 5 8. 9 2 5 8. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போயிட்டு ஆஸ் யூஷுவல் இப்போ ஏபிசிடி போட்டு அது அசெண்டிங் ஆர்டர்ல 1 2 3 4 இப்படிலாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். சம்டைம்ஸ் உங்களை குழப்பத்துறதுக்காக, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சம்ஸ் எல்லாமே அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால இதையும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டைமை வந்து இழுத்துக்குவீங்க, ரொம்ப டைம் எடுத்துக்குவீங்க. ஸோ அதனால உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான கோடிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா விதத்துலையும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஹவ் ஆர் யூ என்பதை 8 1 3 எனவும், யூ அண்ட் மீ என்பதை 2 4 8 எனவும், ஆர் யூ ஹாப்பி என்பதை 8 3 5 எனவும் குறித்தார். இஃப் 813 denotes how are you, 248 denotes you and me, and 835 denotes are you happy, then 31st question, how என்பது. ஓகே, இதை முதல்ல நான் எப்படி எழுதிக்கிறேன். ஸோ how are you, you and me, and are you happy, and அந்த நம்பர்ஸையும் எழுதிக்கிறேன். 813 248 835 இது மூணுமே எழுதிக்கிறேன். ஓகே, இதில் பாருங்க. ஸோ இதில் எது காமனாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க 8 8 காமனாக இருக்கா. ஸோ 8 8 காமன். ஓகே, ரைட். அப்போ இங்கே பாருங்க இந்த மூணுலையுமே 8 8 காமனாக இருக்கு. அப்போ நிச்சயமா இங்கே பாருங்க இதில் எது காமனாக இருக்கு. ஸோ ஹவ் ஆர் யூ, யூ அண்ட் மீ, இதில் வந்து என்னது யூவும் காமன், அண்ட் இங்கேயும் பாருங்க யூ இருக்கு. அப்போ இது மூணுமே 8 தானே தந்திருக்கும். ஸோ அப்போ 8 8 8. ஓகே, ரைட். அடுத்தது அப்போ வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவ் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஆர் பார்த்துட்டோன்னா ஹவ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஆர் பாருங்க இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஓகே, ஆர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்ட்லையுமே எது காமனாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லையும் தேர்ட்லையும் 3 தான் காமனாக இருக்கு. அப்போ 3 போடுங்க. ஸோ அப்போ ஆருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 3, இங்கேயும் 3 போடலாம். ஓகே, ரைட். அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 1 தானே இந்த ஹவ்வா இருக்க முடியும். ஸோ அப்போ அதுதான் நம்மளுடைய விடை. ஸோ ஹவ் என்பது 1 குறிக்கும். செகண்ட் ஆப்ஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஹாப்பி என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்காங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது என்ன இருக்க முடியும். ஸோ ஹாப்பி, அதாவது 3 8 முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க இந்த லாஸ்ட்ல 3 முடிஞ்சிருச்சு 8 முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 5 தான் அதனுடைய விடையாக இருந்திருக்க முடியும். அப்போ ஹாப்பி என்பது 5ஐ குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 5. கொஸ்டின் நம்பர் 33. 2 ஸ்டார் 3 என்பது 6 4 9 5க்கு சமம். 3 ஸ்டார் 4 என்பது 1 2 9 1 6 7க்கு சமம் எனில் 4 ஸ்டார் 5 என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஸ்டார் 3 is equal to 6 4 9 5. 3 star 4 is equal to 1 2 9 1 6 7. Then 4 star 5 is what? 2 star 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க இது 2 என்னென்னலாம் ரெப்ரசன்ட் பண்ணது பாருங்க. 6 4 6 4 9 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன். இப்போ இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கி பாருங்க. இந்த இடத்துல 2 3ஐயும் பெருக்குனா 2 3 6 வந்துருச்சா. அடுத்தது இங்கே பாருங்க இந்த இடத்துல எப்படி கிடைச்சிருக்கும், 2ஐயும் 3ஐயும் கூட்டி இருந்தால் கிடைச்சிருக்கும். ஆமாம். ஸோ இந்த நடுவில் என்ன இருக்கு, இங்கே 2 ஸ்கொயர்டு அப்படியே வந்திருக்கு, இங்கே 3 ஸ்கொயர்டு அப்படியே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வழிமுறை தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்ததும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்டார் 4. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ 3ஐயும் 4ஐயும் இங்கே பெருக்கிக்கணும். இங்கே போயிட்டு 3ஐயும் 4ஐயும் கூட்டிக்கணும். இங்கே 3 ஸ்கொயர்டாகவும் இங்கே 4 ஸ்கொயர்டாகவும் இருக்கணும். ஸோ போட்டு பார்க்கலாம். 3 4 12. ஸோ 3 4 கூட்டினா 7. ஸோ 3 3 9 இருக்கணும். 4 4 16 இருக்கணும். ஸோ இப்போ இதே நம்பர் அங்கே இருக்கான்னு பாருங்க. ஸோ 12 9 16 7. எஸ், வி காட் இட். 4 ஸ்டார் 5க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 4 5 பெருக்கிக்கோங்க, 4 5 கூட்டிக்கோங்க, இங்கே 4 ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இங்கே 5 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ 4 5 20 தெரியும், 4 4 16 தெரியும், 5 25 தெரியும், 4 + 5 9 தெரியும். ஸோ 20 16 25 9. இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் 2 20 16 2 5 9. கொஸ்டின் நம்பர் 34. 8 del 7 என்பது 1 1 3 1 5ஐயும் 7 del 5 என்பது 7 4 2 4 என்பது எனில் 8 del 5 என்பது எதை குறிக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 8 del 7 equal to 1 1 3 1 5. 7 del 5 is equal to 7 4 2 4. Then 8 del 5 is what?
என்ன சொல்லியிருக்காங்க, 8ஐயும் 7ஐயும் ஏதோ சச் ஆப்ரேஷன் பண்ணா we will get 1 1 3 1 5. ஓகே, எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நான் 8 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், அதே போல 7 ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் கூட்டிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, 8 ஸ்கொயர் தெரியும் 64 அண்ட் 7 ஸ்கொயர் இஸ் 49 தெரியும். ஓகே, ஸோ நான் எங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 64 அண்ட் 49 ஆட் பண்ணீங்கன்னா ஸோ 3 அண்ட் 113. ஸோ இந்த பார்ட் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 113 கிடைச்சிருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 15. இது எப்படி கிடைச்சிருக்கும் பாருங்க. இது அப்படியே ரெண்டா சப்டிவிஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க 8ஐயும் 7ஐயும் என்ன பண்ணணும், 8ஐயும் 7ஐயும் கூட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 15 கிடைச்சிரும். ஓகேவா? சரி, அந்த வழிமுறை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 7 del 5. ஓகே, இது என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கணுமாமா, 74 24. ஓகே, இது கிடைக்கணுமா? ஓகே, நான் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ், இதுல இருந்த ப்ராசஸ் படி 7 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் போடுறேன். ஸோ என்ன கிடைக்குது, இது 7 ஸ்கொயர் இஸ் 49, 5 ஸ்கொயர் இஸ் 25. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ நான் இங்க உங்களுக்கு கூட்டி காமிக்கிறேன். 49 25 கூட்டுங்க. ஸோ 4 1 வரும். ஸோ இப்போ 7. ஸோ 74. ஸோ 74 கிடைச்சிருச்சு. ஆமா, இந்த பிளேஸ் கிடைச்சிருச்சு. அடுத்தது 24 எப்படி வந்திருக்கும்? ஸோ இதை நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ 7ஐயும் 5ஐயும் என்ன பண்ணலாம், ஸோ கூட்டிக்கலாம். ஸோ 7 5 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 12. பட் இங்க வந்து ரெண்டையும் கூட்டினா 15 கிடைச்சிச்சு, டைரக்டா போட்டுட்டோம். பட் இங்க பாருங்க 12 கிடைச்சிருக்கு, இங்க 24 இருக்கு. அப்ப 12 கூட எதை பெருக்குனா, ஸோ 2 பெருக்குனா தானே 24 கிடைச்சிருக்கும். அப்ப 2 எப்படி கிடைச்சிருக்கும், ஸோ 7ஐயும் 5ஐயும் கழிச்சா தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராசஸும் எக்ஸ்ட்ரா நடந்திருக்கு. அப்ப இங்க வாங்க, அப்ப இங்க 8ஐயும் 7ஐயும் நம்ம கழிச்சிருந்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், 1 கிடைச்சிருக்கும். அப்ப 15 பெருக்கல் 1 தான் நமக்கு 15 ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ இதே வழிமுறையை தான் நம்ம இங்க 8 del 5க்கு நம்ம போட போறோம். ஓகே, இப்போ வாங்க 8 del 5. ஓகே, இப்போ பாருங்க இங்க 8 ஸ்கொயர்ட் பிளஸ் 5 ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ 8 8 64 தெரியும், 5 25ன்னு தெரியும். ஸோ ரெண்டையும் கூட்டுங்க இங்க. ஸோ 64 25 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது, 9 8. அப்போ 89. ஸோ 89. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஸோ 8ஐயும் 5ஐயும் கூட்டிக்கோங்க, அப்புறம் 8ஐயும் 5ஐயும் கழிச்சுக்கோங்க. ஸோ 8 5 கழிச்சு கூட்டினா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், 13. கழிச்சா நமக்கு 3. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13ஐயும் 3ஐயும் நம்ம பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்கும், 39. ஸோ அப்போ 8 9 3 9. இது எங்க இருக்குது, ஆப்ஷன் 1 8939. கொஸ்டின் நம்பர் 35. AK is equal to F, GK is equal to I எனில் IQ சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, if AK equal to F, GK is equal to I, then IQ is equal to what? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா ABCD யூஸ் பண்ணிருக்கனால நானும் ABCD எழுதியிருக்கேன். பட் இங்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணல. பட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் F ஜென்ரேட் ஆயிருக்கும். இங்கேயும் அந்த I வந்து அப்படிதான் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ அதனால நான் 1 2 3 4 அசெண்டிங் வாய்ஸ்ல கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஏக்கு நேரா என்ன நம்பர் இருக்கு, நான் இப்போ இங்க எழுதிக்கிறேன். ஸோ AK. ஓகே, இது எதை தருதான், F தருதான். ஓகே, எப்படின்னு பார்த்துடலாம். ஏக்கு நேரா என்ன நம்பர் இருக்கு, 1 இருக்கு. ஓகே, கேக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு, ஸோ 11 இருக்கு. ஸோ இப்போ 11. ஸோ ரெண்டையும் ஏதோ பண்ணா எஃபோட நம்பர் என்ன, 6 கிடைக்கணும். இப்போ உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருப்போம், நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதை 2ஆல வகுத்திருப்போம். ஸோ ஆவரேஜ் பார்த்துருப்போம், தட்ஸ் ஆல். ஸோ அப்போ 12 2ஆல வகுத்துறோம். ஸோ 12 2ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 6ங்கிற பிளேஸ்ல யார் இருக்காங்க, எஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஜிகேக்கு வாங்க. ஸோ ஜிகே பாருங்க, இது எதை தரணும்னு சொல்லியிருக்காங்க, ஐங்கிறத தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஐங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஜிக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, ஸோ 7. ஸோ 7. கேக்கு நேரம் என்ன இருக்கு, 11. ஸோ 11. இது என்ன தந்திருக்கணுமா, ஐ என்ன இருக்கு, இங்க 9 இருக்கு. ஸோ ஓகே, அப்போ இங்க 9 தந்திருக்கணும். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிருப்போம், ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்திருப்போம். தட் இஸ் 18/2 9 அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து ஐக்யூக்கு போட்டுடலாம். ஸோ ஐ அண்ட் கியூ. ஓகே, இப்போ ஐக்கு நேரம் என்ன இருக்கு, 9. ஓகே, 9 போடுங்க. பிளஸ் கியூக்கு நேரம் என்ன இருக்கு, 17. ஸோ 17 இஸ் தேர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரைட் இட். ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 26. 26 2ஆல வகுத்து பாருங்க. ஸோ 13. 13க்கு நேரம் என்ன இருக்கு, 13க்கு நேரம் எம்ங்கிற லெட்டர் தான் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் எதை கொடுத்துருக்குமா, ஸோ எம் தான் கொடுத்துருக்குமா. அப்போ நம்மளுடைய விடை தேர்ட் ஆப்ஷன் எம். வழிமுறைகள் வினா எண் 36 முதல் 40 வரை. டைரக்ஷன்ஸ் கொஸ்டின் நம்பர்
36 to 40 கீழே குறிப்பிட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 பொருள்களுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்குவதாக அமைந்துள்ளன. ஒவ்வொரு வினாவும் கொடுக்கப்பட்டுள்ள படங்களுடன் தொடர்புடையது எனில் சரியான படங்களை தேர்ந்தெடுக்கவும். The following diagram shows some relationship among 3 items. For each group of elements, there corresponds one diagram, 1 or 2, 3 or 4 or 5. Select the diagram. ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த படங்கள்ல வந்து இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படங்களுக்கும் இந்த கேள்விகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, ஸோ எந்த கேள்வியோட எந்த படம் பொருந்தும் அப்படின்னு தான் அவங்களுடைய கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 36. நிமிடம், நாள், மாதம். மினிட்ஸ், டேஸ், மந்த். ஸோ என்ன தெரியும், நிமிடம். ஸோ மினிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுது, ஒரு நாள் ஆகுது. ஸோ நாட்கள் எல்லாம் சேர்த்து தான் ஒரு மாதம் ஆகுது. அப்போ இது மாதம். ஸோ மாதத்துக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நாள் இருக்கும். ஸோ நாட்கள். அண்ட் இது வந்து நிமிடம் இருக்கும், நிமிடம். இந்த மாதிரியான டயக்ராம் எங்க இருக்கு, ஸோ இங்க 1ஆவதுல தான் இருக்கு. ஸோ அப்ப நம்மளுடைய விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1. அடுத்த கேள்வி பாருங்க. பெண்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள். விமன், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ். ஓகே. ஸோ ஆசிரியர்கள் தெரியும், ஆசிரியர்களை வந்து இதை போல போட்டுக்கிறேன். அண்ட் மருத்துவர்களை அவங்களும் தனிதான். ஸோ ஆசிரியர்களும் மருத்துவர்களும் வந்து வெவ்வேறு வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே தனித்தனி. ஸோ இது டீச்சர்ஸ், திஸ் இஸ் டாக்டர்ஸ். ஓகே. இப்போ பெண்கள். ஸோ பெண்கள்ல சில பேர் டீச்சர்ஸாகவும் இருப்பாங்க, சில பேர் வந்து டாக்டர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா விமன், தட் இஸ் பெண்கள். ஸோ இந்த மாதிரியான படம், அதாவது 3மே இன்டர் கார்லேட்டடா. ஸோ இங்கே பாருங்க, இதை போல இருக்கக்கூடிய படம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ செகண்ட்ல தான் இருக்கு. அப்போ நம்ம விடை 4th ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 38. சதுரங்கம், டென்னிஸ், கோல்ஃப். செஸ், டென்னிஸ், கோல்ஃப். இது 3மே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாதது. ஸோ அதனால 3மே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாதனால தனித்தனியா போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான படம் எங்க இருக்கு, டயக்ராம் எங்க இருக்கு பாருங்க. ஸோ இது 5வது படத்துல தான் இருக்கு. ஸோ இந்த 5வது படத்துல தான் இருக்கு. ஆப்ஷன் 1, 5. கொஸ்டின் நம்பர் 39. தமிழ்நாடு, சீனா, இந்தியா. தமிழ்நாடு, சைனா, இந்தியா. ஓகே. நமக்கு தெரியும் தமிழ்நாடு எங்க இருக்கு, இந்தியாக்குள்ள இருக்கு. சைனா வெளியில இருக்கு. ஸோ அப்போ தமிழ்நாடு, சீனா, இந்தியாங்கிறதுக்கான டயக்ராம் இதை போல தான் வந்திருக்கணும். சரி, இதே போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா 3rd படத்துல இருக்கு. ஸோ அப்போ 39க்கான ஆன்சர் ஆப்ஷன் 2, 3. கொஸ்டின் நம்பர் 40. கால்நடைகள், செம்மறியாடு, வெள்ளாடு. கேட்டல், ஷீப், கோட். நமக்கு தெரியும் கால்நடைகளுக்குள்ள தான் என்ன இருக்கும், செம்மறியாடும் இருக்கும், வெள்ளாடும் இருக்கும். ஸோ இதே போல அமைப்புள்ள படம் எதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ மேலே போய் பார்க்குறோம். இது போல அமைப்பு 4th படத்துல இருக்கு. அப்போ படம் 4ல இருக்கு. இப்போ நம்மளுடைய ஆன்சர் 3rd ஆப்ஷன் 4. வழிமுறைகள். வினா எண் 41 முதல் 45 வரை. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 41 to 45. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் என்பது கிராமப்புற மக்களையும், செவ்வகம் என்பது படித்தவர்களையும், முக்கோணம் என்பது வேலை இல்லாதவர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For the given diagrammatic representations, answer the questions. Circle indicates people who live in village. Rectangle indicates people who are educated. Triangle indicates people who are unemployed. வட்டம் என்பது கிராமப்புற மக்களை. ஸோ இந்த வட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போர்ஷன்ஸ் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வில்லேஜஸ் சொல்லுது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, செவ்வகம் என்பது படித்தவர்களையும். ஸோ செவ்வகம்ங்கிறது பாருங்க, ஸோ இங்கிருந்து இதே போன்ற அமைப்புக்குள்ள இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரு, ஸோ எஜுகேட்டட் பர்சன்ஸ், ஸோ படித்தவர்களை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கோணம் என்ன சொல்லுது, ஸோ இதுதான் முக்கோணம். ஸோ இது வந்து யாரை குறிக்குது அப்படிங்கிறாங்க, ஸோ வேலை இல்லாதவர்கள், ஸோ அன்எம்ப்ளாய்டு. ஓகே, யூஇன்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய
கேள்விகளுக்கு இதுல இருந்து விடையை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, பாருங்க, கிராமத்தில் உள்ள படித்தவர்களை குறிப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேஸ் ரெப்ரசன்ட் எஜுகேட்டட் பீப்புள் ஹூ லிவ் இன் வில்லேஜ். பாருங்க, எஜுகேட்டட் யாரு? ஸோ இந்த பர்பிள் கலர் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இதுதான் எஜுகேட்டட், செவ்வகம் தான் எஜுகேட்டட். அப்ப எஜுகேட்டடா இருக்கக்கூடியவங்க எங்க கிராமத்துலயும் இருக்கணுமா? ஸோ அப்போ இந்த செவ்வகமும் இந்த வட்டமும் வெட்டிக்கிற இடம் பார்த்துக்கணும். அப்ப என்னது? ஜியும் சியும் மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்மளுடைய விடை தேர்ட் ஆப்ஷன் ஜி சி. அடுத்து என்ன சொல்றாங்க? கிராமத்தில் உள்ள படித்த வேலை இல்லாதவர்களை குறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு பீப்புள் லிவ் இன் வில்லேஜ் ஆர் ரெப்ரசன்டட் பை. ஸோ மேல இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. மேல இருக்கக்கூடிய படத்துல என்ன தெரியுது பாருங்க. ஸோ கிராமத்துல இருக்கிறோம், ஸோ வில்லேஜ். அண்ட் படித்த வேலை இல்லாத, ஸோ படிச்சிருக்கணும், ஸோ செவ்வகத்துல வந்திருக்கும். அண்ட் வேலையில இருக்கக்கூடாது, ஸோ இந்த முக்கோணத்துல. இந்த மூணுமே வெட்டி இருக்கணும். ஸோ இந்த மூணுமே வெட்டி இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான். ஸோ அதுதான் நம்மளுடைய விடை. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 சி. கொஸ்டின் நம்பர் 43. படித்த மற்றும் வேலை இல்லாத ஆனால் கிராமத்தில் இல்லாதவர்களை குறிப்பது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. People who are educated and unemployed but not living in village are represented by அப்படின்னாங்க. ஓகே, இப்போ இங்க வாங்க, நம்ம மேல இருக்கக்கூடிய டயக்ராம்ல போய் பார்க்குறோம். இந்த டயக்ராம் படி பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்க? ஸோ படிச்சிருக்கணுமா? ஸோ அப்போ எஜுகேட்டட், ஸோ இப்போ இந்த செவ்வகத்துக்குள்ள இருக்கணும். அடுத்தது வேலை இல்லாத, ஸோ அன்எஜுகேட்டட், ஸோ முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்கணும். ஆனா எக்காரத்து கொண்டு இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது, ஏன்னா கிராமத்தில் இல்லாதவர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, இந்த டி எஃப் இ இதெல்லாம் தானே இருக்கும். ஓகே, இதுல எது மட்டும்தான் இருக்குது பாருங்க, இயும் யுஇயும் சேர்ந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஃப் தான். ஏன்னா இந்த டி இங்க முக்கோணத்துக்குள்ள வரல, அண்ட் இந்த இ செவ்வகத்துக்குள்ள வரல, அப்ப எஃப் தான் ஆன்சர். அப்ப நம்ம விட என்னது? ஆப்ஷன் 1 எஃப். கொஸ்டின் நம்பர் 44. இ என்பது டேஷ். இ ரெப்ரசன்ட்ஸ் டேஷ். இந்த படத்துல பாருங்க, ஈங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? சோ முக்கோணத்துக்குள்ள தான் இருக்கு, மீதி ரெண்டுக்குள்ளையும் வரல. அப்ப முக்கோணம்ங்கிறது என்னது? வேலை இல்லாதவர்கள். அப்போ என்ன நம்மளுடைய விடை? சோ 44க்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 வேலை இல்லாதவர்கள் மட்டும், ஒன்லி அன்எம்ப்ளாய்டு. கொஸ்டின் நம்பர் 45. பி என்பது டேஷ். பி ரெப்ரசன்ட்ஸ் டேஷ். ஓகே, இப்போ அதே போல ஸோ மேலே நம்ம படத்தை போய் பார்க்கலாம். இதில் பாருங்க, பி அப்படிங்கிறது எங்கே மட்டும்தான் இருக்கு? வட்டத்துக்குள்ளேயும் முக்கோணத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அப்போ வட்டம்ங்கிறது தெரியும், கிராமப்புற மாணவர்கள். அண்ட் முக்கோணமும் தெரியும், வேலை இல்லாதவர்கள். அப்போ கிராமப்புற அதுலயும் இருக்கணும், வேலை இல்லாதவராகவும் இருக்கணும். ஸோ அப்போ அது எங்க இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் படித்த மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள், இது வராது. படித்தவர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்கள் இல்லை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, வேலை இல்லாதவர்கள் மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள். அப்ப இதுதான் ஆன்சரா வரும். ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட், அன்எம்ப்ளாய்டு லிவிங் இன் வில்லேஜ். கொஸ்டின் நம்பர் 46. பிளஸ் என்பதை பெருக்கல் எனவும், மைனஸ் என்பதை வகுத்தல் எனவும், பெருக்கல் என்பதை மைனஸ் எனவும், வகுத்தல் என்பதை பிளஸ் எனவும் குறித்தால் 5 + 12 - 6 வகுத்தல் 3 பெருக்கல் 8 சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Plus means multiplication, minus means division, multiplication means minus, division means plus. Then 5 + 12 - 6 division 3 into 8. Numbers first நான் எழுதிக்கிறேன். So 5 12 6 3 8. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ். ஸோ பிளஸுக்கு பதிலாக என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க? பிளஸுக்கு பதிலாக பெருக்கல் போடணும். ஸோ அப்போ பெருக்கல் போடுறேன். அடுத்தது மைனஸ்க்கு பதிலாக என்ன போடணும்? வகுத்தல். ஸோ வகுத்தல் போடுறேன். அடுத்தது இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல். வகுத்தலுக்கு பதிலாக என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க? பிளஸ். ஸோ யூ ஜஸ்ட் புட் இட் பிளஸ். அண்ட் ஹியர் இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் மைனஸ். ஸோ மைனஸ். இப்போ நம்ம BODMAS rules, நமக்கு தெரியும் BODMAS or BIDMAS. So BODMAS rules we are applying going to. Okay, what will happen? So B bracket, O means order. So D na division.
டிவிஷன்னா என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வகுத்தலை. ஸோ இதுதான் முதல்ல பண்ணணும். ஸோ 12ஐயும் 6ஐயும் வகுக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். ஸோ 12 6ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 2. ஓகே, மீதி இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. 5 பெருக்கல் 2 + 3 - 8 அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ பெருக்கல். ஸோ 2 10. ஸோ 10 + 3 - 8. அடுத்து என்ன பண்ணணுமா? அடிஷன். ஓகே, ஸோ இப்போ அடிஷன் என்னது? ஸோ 10ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 13 - 8. ஸோ 13ல 8 போர்ஷன் எவ்வளோ? விடை 5. ஸோ நம்மளுடைய விடை என்னது? செகண்ட் ஆப்ஷன் 5. நம்பர் 47. 2 என்பதை 4 எனவும் 3 என்பதை 2 எனவும் 4 என்பதை 8 எனவும் 8 என்பதை 3 எனவும் கொண்டால் 4 / 3 + 2 பெருக்கல் 8 சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 means 4, 3 means 2, 4 means 8, 8 means 3, then 4 divided by 3 + 2 into 8 is what? இதுதான் கேள்வி. ஸோ நம்ம இப்போ நம்பர்ஸ் எழுதக்கூடாது, நம்ம இப்போ அந்த ஆப்ரேஷன்ஸ் எழுதிக்கலாம், செயல்பாடுகள் எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. வகுத்தல் பிளஸ் பெருக்கல், இது 3 எழுதிக்கிட்டேன். இப்போ 4க்கு பதிலாக என்ன சொல்றாங்க? ஸோ 4க்கு பதிலாக அவங்க 8 எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ அப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட்ல 8 போட்டுக்கிறேன். 3க்கு பதிலாக என்ன சொல்றாங்க? ஸோ 3க்கு பதிலாக பாருங்க 2. ஸோ 2. அடுத்தது 2க்கு பதிலாக என்ன சொல்றாங்க? 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. அடுத்தது ஸோ 8க்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க? 3. ஸோ 3. ஓகே, ஸோ எதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்புறம் போடுங்க. முன்னாடி இருக்கிறது ஆப்ரேஷனா இருந்தா ஆப்ரேஷன் போட்டுக்கோங்க, இல்ல நம்பர்ஸா இருந்தா நம்பர்ஸை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் இப்போ போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி, போர்ட் மாஸோட ரூல்ஸ் என்ன சொல்லுது? போர்ட் மாஸ் ஆர் பிட் மாஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்னா இங்க வந்து ஆர்டர்னு முன்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இது வந்து இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ 8 2ஆல வகுத்தா நமக்கு தெரியும் 4. 4 + 4 பெருக்கல் 3. ஓகே, இப்போ இது என்னது? பெருக்கல் அடுத்தது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிச்சாச்சு, அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணா 4 × 3 = 12. ஸோ நான் முன் 12 போட்டுக்கோங்க ப்ளஸ் 4. ஸோ அப்போ 4 12 கூட்டினா 16. ஸோ நம்மளுடைய விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 16. கொஸ்டின் நம்பர் 48. ஆல்ஃபா என்பதை பிளஸ் எனவும் பீட்டா என்பதை மைனஸ் எனவும் காமா என்பதை மல்டிப்ளிகேஷன் எனவும் டெல் என்பதை வகுத்தல் எனவும் கொண்டால் 5 ஆல்ஃபா 3 காமா 4 டெல்டா 2 பீட்டா 1 என்பது டேஷ். ஆல்ஃபா மீன்ஸ் பிளஸ், பீட்டா மீன்ஸ் மைனஸ், காமா மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் delta means division. Then 5 alpha 3 gamma 4 delta 2 beta 1 is 5 alpha 3 gamma 4 delta 2 beta 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆல்ஃபா மீன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? பிளஸ். ஸோ பிளஸ், ஆல்ஃபாக்கு பதிலாக நான் பிளஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன இருக்கு? காமா. காமா எங்க இருக்கு? காமாக்கு மீன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன். ஸோ பெருக்கல். அடுத்து டெல்டா. டெல்டாக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க? டிவிஷன். ஸோ டிவிஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன? பீட்டா. பீட்டாக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் வாட் இஸ் திஸ்? நம்மளுக்கு we know that BODMAS rules. ஓகே, BODMAS rules படி first we have to do that division. பாருங்க, 4 2ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 2. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. +5. ஓகே, இப்போ பாருங்க, அடுத்தது என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் பாருங்க, 3 2 6 -1 +5. ஓகே, இப்போ அடுத்தது என்னது? அடிஷன் தானே பண்ணணும். ஆமாம், 5 6 கூட்டுங்க 11 -1. ஸோ நம்மளுடைய விடை என்ன கிடைக்குது? 10. ஸோ ஆப்ஷன் 4 10 10. வழிமுறைகள் வினா எண் 49 to 50. ஸோ 49 50 2 கொஸ்டின்ஸ் தான். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 49 to 50. ஒரு பகடையின் இரு வேறு நிலைகள் தரப்பட்டுள்ளன. 2 பொசிஷன்ஸ் ஆஃப் அ டை ஆர் கிவன். பட் இங்க பாருங்க 3 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து இரு வேறு இல்லை. ஸோ இது வந்து 3 வெவ்வேறு நிலைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வரணும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, 4 2 6 2 5 3 3 1 4 இப்படி இருக்கு. சைடில் 2 இருக்கு, இந்த சைடில் என்ன இருக்குன்னு தெரியல. இங்க 6 இருக்கு, இங்க என்ன இருக்குன்னு தெரியல. இங்க 4 இருக்கு, இங்க அடியில் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ எக்ஸ் ஒய் இசட்னு 3 விதமான டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஒய் இசட் அப்படிங்கிற 2 பொசிஷன்ஸ் ஆஃப் டைஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த டையோட 2 பொசிஷன் இது. ஸோ இதுல ரெண்டுமே என்ன காமன் நம்பர் இதுல எது இருக்குது? ஸோ 3 தான் இருக்கு. ஸோ நான் அதை எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ 3 நான் எழுதிக்கிட்டேன். ஓகே,
அடுத்தது இப்போ இங்க 3ல இருந்து அப்படியே நீங்க கிளாக் வைஸ்ல வாங்க, அதாவது கடிகார திசையில வாங்க. ஸோ 3 2 5. அதே போல இந்த பொசிஷன்ல என்ன இருக்கு, இதுலயும் கிளாக் வைஸ்ல வாங்க. 3 1 4. அப்போ 3 1 4. ஓகே, அப்ப இங்க பாருங்க 3க்கு எதிரா எப்பவுமே 3ஏ இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப நிச்சயமா இங்க பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. அப்ப 6 மட்டும் தான் மிஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், 6 இருந்திருக்கும். கொஸ்டின் நம்பர் 49. 6க்கு எதிரே உள்ள எண். The number opposite to 6 is. ஸோ 6. இப்போ 6 தானே சொல்றாங்க. 6க்கு எதிராக இருக்கக்கூடிய நம்பர் என்னவா இருந்திருக்கும், ஸோ 3. ஸோ நம்மளுடைய விடை செகண்ட் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 50. x என்ற நிலையில் அடிப்பக்கத்தில் உள்ள எண். The number at the bottom of x is. xங்கிற பொசிஷன் இதுதான். ஆமா, இதுல அடியில இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. அடிப்பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர். இந்த 4 மேல இருக்கு. அப்ப 4க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது தான் அதனுடைய அடிப்பக்கத்துல இருக்கும். அப்ப 4க்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, ஸோ 5 தான் இருக்கு. அப்ப 5 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இதனுடைய விடை என்னது, ஆப்ஷன் நம்பர் 4 5. That's all. Like, share and subscribe Shifa Diaries.